அலங்காரத்தை கூட பார்க்கிறேன். திருமண தம்பதிகளாகத்தான் காட்சி அளிக்கிறார்களே தவிர காதலர்கள் முகம் அங்கே காணப்படவில்லை. இங்கே காதலரை காணோமே என்று ஒரு தம்பியை கேட்டேன். அவர்கள் ஓடி போயிட்டாங்க. தம்பி ஹரிபாலகிருஷ்ணன் பைக்கை விட்டு ஏற்ற மாட்டோமா அப்படின்னு திருமணம் செய்த கணவன் நினைப்பான்னு சொன்னார். இதை பார்த்தா அவருக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, காதலிக்கிற எல்லாருமே திருமணம் செய்துக்கிறது இல்லை. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே காதலிக்கிறாங்க. வேற வழி இல்லை. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, இதுக்கு வாரண்டியும் கேரண்டியும் கிடையாது. இதுக்கு வாரண்டி கேரண்டியும் உண்டு. அது எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாது. இது வளர்ந்து வளர்ந்து ஆழமா போய் 20ல தொடங்கின கல்யாணம் 60ஆம் கல்யாணம் 70வது பீமரத சாந்தி 80வது சஷ்டிப்த பூர்த்தி சதாபிஷேகம் என்று தொடர்ந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகும் ஆனந்தமும் திருமணத்திற்கு வருகிற காதல தான். யாரு காதலுக்கு திருமணம் பண்ணா அது செய்ய முடியாதோ? அவங்களும் செய்யலாம். ஒரே ஒரு விஷயம், இந்த காதலிக்கிற பையன் ஒரு 3 மாசம் அல்லது 6 மாசம் 5 வருஷம் காதலிக்கிறான்னு வச்சுங்களேன். கல்யாணம் ஆயிட்டுது. கல்யாணம் ஆயிட்டது உடனே மறுநாளே அந்த பொண்ணு கேட்குது, அப்பெல்லாம் என்னை பீச்சுக்கு கூட்டும் போவேன், தியேட்டருக்கு கூட்டும் போவேன், கடன் வாங்கி செலவழிச்ச சொல்ல போனா அன்னைக்கு கட்டபொம்மை மாதிரி இருந்த, இப்ப ஊமத்துற மாதிரி இருக்கே ஐயா, எதுவுமே செய்ய மாட்டேற. அவன் சொல்றான், இந்த பாரு, எலெக்ஷனுக்கு பிறகு யாராவது பிரச்சாரம் பண்ணுவானா? இது அவங்க 2 பேருடைய சந்தோஷம். திருமணத்துக்கு பிறகு வருகிற காதல் 2 வீட்டு சந்தோஷம். யாது 2 வீட்டு சந்தோஷம். இங்க சின்ன சின்ன பிரச்சனை வரும், அங்கேயும் பிரச்சனை வரும், மன முறிவில் போவோம். இங்க மன்னிப்புல போவோம். யா மன்னிப்புல போவோம், மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க. அன்னைக்கு ஒரு போன் பண்றான் காதலிக்கு, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல, ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிச்சு, டேய் வளராத, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான்டா என்னை பார்த்து பேசிட்டு போறேன். ஓ, மறுபடியும் உனக்கே பண்ணிட்டலாம். பல விஷயம் வச்சிருக்கான். மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, காதல்ல ஒரு துளி கூட கடலாக தெரியும். திருமணத்துக்கு பிறகு ஒரு கடல் கூட ஒரு துளி மாதிரி தெரியும். சார், ஒரு மேனேஜர் கிட்ட ஒரு கம்பெனில வேலை செய்யறவங்க போய் ஒரு லீவ் கேட்டான் சார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு சண்டை நடக்குது, எனக்கு 4 நாள் லீவ் வேணும்னு கேட்டான் சார். மேனேஜர் அதிர்ந்து போட்டான், நீ என்ன சமாதானம் செஞ்சு வைக்க போறியா? உனக்கே இங்க அந்த அந்த பிரச்சனை லீவுன்னு. போன வாரம் என் சம்சாரத்துக்கு எனக்கும் சண்டை, அதை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு 2 நாள் லீவு வேணும்னு நான் கேட்டேன். சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதுன்னு நீ தான் சொன்ன. நானும் பொறுத்து இருந்து பார்த்தேன். இப்ப பெரிய சண்டைக்கு நான் லீவு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு. எப்படியா இருந்தாலும் அவனுடைய நோக்கமே சமாதானப்படுத்தணும் இல்லையா? அன்புக்குரியவர்களே, பிரஸ்டேஜ் பார்ப்பான் காதலிக்கிற போது. கல்யாணத்துக்கு பிறகு யாரு எந்த கௌரவத்தை நினைச்சான்? கரைஞ்சு போகிறான் யா, உறைஞ்சு போறான் யா. இந்த மார்கழி மாசத்துல ஒரு ஊர்ல சித்ரான்ற பெண்மணி எப்பதான் கோலம் போடுறாங்கன்னே தெரியல அந்த தெரு பெண்களுக்கு. இதுல இந்த பெண்கள்லாம் ஒன்னா கூடி, இன்னைக்கு ராத்திரி முழிச்சு இருந்தாவது பார்க்கணும் அவ எந்த நேரத்துல கோலம் போடுறான்றத நினைச்சு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி 2 மணிக்கு அந்த வாசல்ல கோலம் போடுற பார்த்துட்டு கும்பலா ஓடி வந்தாங்க. அப்ப பார்த்தா இந்த சித்ரா வீட்டுக்காரன் தான் நைட்டி போட்டுன்னு கோலம் போட்டுங்க. திருமணம் பண்ணிட்டு காதலிச்சோம் சொன்னா 2 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடணும். அந்த பெண்கள் கேட்டாங்க, அண்ணே என்னண்ண? இல்லம்மா, மார்கழி பனி அவளுக்கு ஒத்துக்காதுமா, அதனாலதாம்மா நான் சொல்றேன்னு சொல்லி அவள் துன்பத்தை தன் துன்பமாக நினைத்து உருகிறானே, தன்னுடைய உயரத்தையும் மறந்து செயல்படுறான். பார்த்தீங்களா? இங்கதான் அன்பு கரைந்து கொண்டு செயல்படுகிறது.
இந்த அன்பைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், திருமணத்துக்கு பிறகு காதல் செய்யுங்கள் என்று. என் அன்பு இளைஞர்களே, காத்திருந்து திருமணம் செய்யுங்கள். காலம் முழுவதும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. என்னய்யா புலவர் ஐயா திருமணத்துக்கு பிறகு காதல உருகிட்டார். இவ்வளவு தெளிவா ஒரு மனுஷன் சொல்றாரு, ஒரு பெரிய மனுஷன். எதிர்த்து பேசலாமா? வராக நம்ம கவிதா ஜவஹர், வாங்க. ஐயா எதிரணியை கொஞ்சம் பாருங்க ஐயா, எங்க அணியவும் கொஞ்சம் பாருங்க. எங்க ஆண்களா ஒரு அணியா திரள்றாங்களோ அங்க ஏதோ வில்லங்க இருக்குன்னு அர்த்தம். அங்க ஏதோ பிரச்சனை உருவாக போகுதுன்னு அர்த்தம். இதுல எங்க தம்பி வக்கீலுக்கெல்லாம் படிச்சிருக்கிறாரு, அவரு பாவம் தலைப்பை ஒழுங்கா படிக்கல. இன்றைக்கு பெரிதும் பொருத்தமானது அப்படித்தானங்க கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள கிட்ஸ் 90s கிட்ஸை பத்தி கேட்கல. இன்னைக்கு கல்யாணமாக போற பிள்ளைங்களுக்கு எது பொருத்தமா இருக்குன்னு கேட்டிருக்காங்களே தவிர பாட்டம் கூட்டம்லாம் யாரையா கேட்டா அவங்ககிட்ட கேட்டாங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும், புரியுதா? எங்க இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸோடைய சிந்தனையே வித்தியாசமா இருக்குங்க. அவனுடைய கனவே வேற மாதிரி இருக்கு. அவங்க வேற லெவலுங்கய்யா. ஒன்னும் இல்லைங்கய்யா, நம்ம 90ஸ்லயே கமலஹாசன் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்லன்னு குணா படத்துல நடிச்சிட்டாரு. அதையும் தாண்டி புனிதமானது. ஆனா இந்த 2K கிட்ஸ் இதை இன்னைக்கு மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல பார்த்துட்டு இளையராஜன் ஒரு ப்ரோ வந்திருக்கிறாரு, புதுசா இசையமைக்கிறாரு, அவருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்றாங்க. அப்ப இந்த குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட திருமணம் சரியா இருக்கும்? அப்ப அவங்களுடைய சிந்தனைக்கு ஏத்த மாதிரி தானங்க யோசிக்கணும். அவன் வேற லெவல்ல இருக்கிறான். அவனை பிடிச்சி பெருங்கொண்ட கூட்டத்தை இழுத்துட்டு போய் பொண்ணு பாக்குறோன்னு அவங்க வீட்டுல நடு வீட்டுல நச்சானியமா உட்காந்துக்கிட்டு மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம்ம உறவினரெல்லாம் வந்திருக்காங்க, வாமா மின்னல். அவன் ஜன்னலை உடைச்சிட்டு ஓடியாந்துறான். அவனுடைய சிந்தனை வேற. உங்களுடைய பழைய நடைமுறையை அவன் மேல் திணிக்காதீர்கள். உங்களுக்கு மட்டும்தான் கவிதை தெரியுமா? அவர் சொன்னது புறம் பஞ்ச் டயலாக், அது கவிதை கிடையாது. உண்மையிலேயே இந்த காதலுக்கு பின் திருமணத்துல தாங்க நல்ல கவிதையே வரும். பழனி பாரதி ஒரு கவிதை எழுதினாரு, அந்த ப்ரப்போஸ் பண்றதுன்னு சொல்றாங்க இல்லையா, தண்டவாளத்தில் தலை சாய்த்திருக்கும் ஒற்றை ரோஜா என் காதல், நீ நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா? அப்படிதாமா பாடுனாங்க. நடந்து வந்தா நீ என் காதலை ஏத்துக்கிற, ரயில்ல வந்து அந்த ரோஜாவை நசுக்கிட்டு போற. அப்ப என்னுடைய காதலை இவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகிற அந்த மென்மையான மனம் இருக்கிறது இல்லையா, அதுதான் திருமணத்துக்கு பின்னாலும் இனிமையை சேர்க்கும் என்பதை தம்பி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். ஒரு சரியான சிந்தனை இருக்கும். 2 பேரும் ஒரே ப்ராஜெக்ட்ல இருக்கும், ஒரே மாதிரி சம்பளம் வாங்குறோம், அபார்ட்மெண்ட் ஒண்ணு சென்னையில வாங்கலாம் நினைக்கிறோம், 2 பேருக்கும் பிங்க் கலர் பிடிச்சிருக்கு, 2 பேருக்கும் ஐஸ் காஃபி பிடிச்சிருக்கு, 2 பேர் மனமும் ஒத்து போகிறது. அம்மா அப்பாட்ட பேசி அவங்க ஆதரவோடு திருமணம் பண்ணா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு ஏன் பொறுக்க மாட்டேங்குது? இதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? ஆனா உங்க வாழ்க்கையில மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கு, 50 லட்ச ரூபா கடன் இருக்கும், மாப்பிள்ளை MBA படிச்சிருக்கிறாரு, 8 அரியர் இருக்கும், பொண்ணுக்கு 60 பவுன் இருக்கும், எல்லாம் பேங்க்ல இருக்கும். ஆனா இங்க பொய்கள் இருக்காது, புரிதல் இருக்கும். அவனுக்கு 4 அரியர் இருக்குன்னு அவளுக்கு தெரியும், ஏன்னா இவளை லவ் பண்ணதுனாலதான் அவனுக்கு அரியரே வந்தது. அவங்க வீட்டுல காசே இல்லைன்னு இவனுக்கு தெரியும், ஏன்னா அவளுக்கு பஸ் டிக்கெட்டை இவன் தான் எடுப்பான். அப்ப 2 பேர் குடும்ப நிலைமை தெரியும், வாழ்க்கை முறை தெரியும். அப்ப எப்படி எதிர்காலத்தை பற்றி திட்டம் போடுவது என்பது இங்கேதான் சிறப்பானதாக இருக்குமே தவிர அங்கே ஒருபோதும் அமையவே அமையாதுங்க. ஐயா நான் நேரடியா பேச விரும்பல, சுத்தி வளைச்சு பேசுறேன். 18 வயசான ஒரு குடிமகன் ஒரு நாட்டின் பிரதமரையே தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கு, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரையே அவர்னால தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா தான் கூடவே வாழக்கூடிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? இருக்குல்ல. அப்ப தனக்கேற்ற வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? திருமணத்துக்கு பின் காதல்ல வேலைக்கு போறவளா இருக்கான்னு வைங்க. எங்க நான் வேலைக்கு போறேன், அப்பாவுக்கு கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, நம்ம கல்யாணத்தோட ஒரு பாதி சம்பளத்தை அந்த கடன் அடைக்கிற வரைக்கும் கொடுக்கட்டா? பெர்மிஷன் கேட்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ காசு கொடுத்துதான் வாழ்ற அளவுக்கு உன் குடும்பம் இருக்கா, எப்படிப்பட்ட குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கோம் பாரு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா இங்க அவன் சொல்லுவான், உங்க அப்பா கடன் அடைகிற வரைக்கும் முழு சம்பளத்தை வேணாலும் கொடு, நான் காதலித்தது உன்னை மட்டும்தான், உன் கையில் இருக்கிற பணத்தை இல்லைன்னு சொல்லுவான் இல்லையா?
அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த விட்டு கொடுத்தல், அந்த சகிப்புத்தன்மை இருக்குது இல்லையா, அது காதலுக்கு பின் திருமணத்தில் மட்டும்தான் சாத்தியமே தவிர அங்கே அது சாத்தியமே இல்லைங்கய்யா. இன்னைக்கும் 90 கிட்ஸ் நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்கன்னா இந்த கல்யாணத்தை பற்றி ஏத்தி விட்டு ஜாதி, மதம், கலரு, ஏற்றத்தாழ்வு, படிப்புன்னு சொல்லி சொல்லி லட்சக்கணக்கான இளைஞர்களை இன்றைக்கு திருமணம் ஆகாமல் நிறுத்தி வைத்திருப்பது அந்த திருமணத்துக்கு பின்னால் காதல் தான். ஆனா எங்களோடதுல வரதட்சணை கிடையாது, நிறம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அன்பு மட்டும் ஆட்சி செய்கிற ஒரே இடம் காதலுக்கு பின் திருமணத்தில் மட்டும்தான் சாத்தியம். எங்க ஊரு, எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அன்னைக்கே சொன்னா, கடவுளா இருந்தா கூட காதலிச்ச பின்னாடி கல்யாணம் தான் இனிமையாக இருக்கும், கைத்தலம் பற்றிட கனா கண்டேன் தோழி என்று ஆண்டாளே கற்றுக் கொடுத்திருக்கிறாள் என்றால் எக்காலத்துக்கும் பொருத்தமானது காதலுக்கு பின் திருமணமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதா ஜவஹர்னைக்கு நான் கட்சிக்கு என்னென்ன வாதங்கள் வைக்க முடியுமோ அவ்வளவு தெளிவா வச்சிருக்காங்க. 2 பேருக்கு அன்பு தானே தேவை. அந்த அன்புக்கு பிறகுதாயா காதல். அடிச்சாங்க பாரு, பிரமாதம் பிடிச்சிட்டாங்க. என்ன செய்யறது?